தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே வாடகை வீட்டில் குடியிருந்த 12ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வீட்டின் உரிமையாளரை காவல்துறையினர் கைது செய்தனர். பனங்காட்டுப்பாக்கம் லட்சுமி நகரை சேர்ந்த வினோத்குமார் என்பவர் தனது வீட்டில் வாடகைக்கு தங்கியிருந்த மாணவியிடம் அடிக்கடி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து வேலைக்கு சென்று வீடு திரும்பிய பெற்றோர்களிடம் மாணவி கூறியபோது அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் இதுகுறித்து மாமல்லபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வினோத்குமார் மீது புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வீட்டின் உரிமையாளர் வினோத்குமாரை போக்சோவில் கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து தாங்கள் குடியிருந்த வீட்டை காலி செய்ய டில்லி பாபு குடும்பத்தினர் அதே பகுதியில் உள்ள வேறு ஒரு வீட்டில் வாடகைக்கு குடிபெயர்ந்துள்ளனர். இந்நிலையில் வினோத்குமாரின் மனைவி தனலட்சுமி டில்லி பாபு குடும்பத்தினரின் வீட்டு உபயோகப் பொருட்கள் எதையும் எடுக்க விடாமல் வீட்டை பூட்டிவிட்டு அராஜகம் செய்வதாக கூறப்படுகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறவிருக்கும் நிலையில் மாணவியின் புத்தகப்பை, சீருடை உள்ளிட்டவைகளை எடுக்க விடாமல் தடுத்ததால் டில்லி பாபு குடும்பத்தினர் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். எஸ்கே என்றவங்க வீட்டில் வந்து நான் வாடகைக்கு இருந்தேன். நாங்கள் 2 பேருமே வேலைக்கு போன பிறகு குழந்தைகிட்ட வீட்டு உள்ளே படி இருக்கோம், குரங்கு ஓட்டுறான்ற இதுல வந்து மாடிக்கு வந்து எப்போ பாரு குழந்தைகிட்ட தப்பு வந்து +2 12வது படிக்கிறா, 17 வயசு ஆகுது, தப்பா பேசுறது, தப்பா நடக்குது. அதனால நாங்கள் மகளிர் போலீஸ்ல வக்கீல் மூலியமா மகளிர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனோம். அங்க வந்து இன்ஸ்பெக்டர் வந்து திடீர்னு வந்து வேணாமா, அவர் மேல கம்ப்ளைண்ட் கூட, நீ குடுமா, குழந்தை கொடுக்க வேணாம்னு என்ன பிரைன் வாஷ் பண்ணாரு. வேற வீடு பார்த்துட்டோம் நாங்க, ஆனா வந்து எங்க பொருளை கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்போ கூட வந்து இந்த இன்ஸ்பெக்டரும் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. போய் கேட்டோம்னா, அம்மா நீ போம்மா, ஒரு வாரம் போய் உங்க அம்மா வீட்டுல இருமா, அந்த மாதிரி கேட்கறா. அப்புறம் வந்து அவர் பெயில்ல இருந்து வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களாங்க. நீ கொஞ்சம் கூட எங்க பக்கம் நியாயம் இருக்குதுன்னு எங்க பக்கம் அவங்க பேசவே மாட்டேன்றாங்க. எங்களுக்கு தேவை, எங்க திங்ஸ் எங்களுக்கு வந்தாகணும். என் குழந்தை இதால அவ ஃபெயில் ஆயிடுவாளோ, அவ ஃபியூச்சரே ஃபெயில் ஆயிடுமோன்னு எங்களுக்கு பயமா இருக்குது.